எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒரு இடத்தில் ஜெபத்தை முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அப்படியே அந்த வசனத்தில் உங்கள் வலது கையை வைத்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்தருளும் சொல்லுங்க. அது கர்த்தரதை கேட்பார். கர்த்தர் நீர் எங்களை போதித்தருளும். கர்த்தர் எங்களுக்கு இந்த வார்த்தையின்படியே, ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் உம்முடைய சீஷர்களுக்கு போதித்தது போல உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு கர்த்தர் இந்த வேளையிலே தம்முடைய ஜெபத்தின் மகிமையை போதித்தருளும். கர்த்தர் நீர் எங்களுக்கு போதிப்பீராக. ஆண்டவர் நீர் எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனியுங்கள், அவர் ஓரிடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த போது அதை சீஷர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கவனியுங்கள், ஜெபத்தில் தான் அனைத்து ரகசியங்களும் அடங்கி இருக்கிறது. ஒரு ஊழியத்தினுடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வெற்றியுள்ள ஜீவியமா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற வேண்டியதா இருந்தாலும் சரி, நீங்கள் எதை தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் ஜெபத்தின் மூலமாய் பெறுகிறீர்கள். கவனியுங்கள், மறுபடியும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். அந்த முதல் வசனத்திலே இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசுவினுடைய ஊழியத்தை கவனிக்கிறார்கள். ஒரு பக்கம் வல்லமை, இன்னொரு பக்கம் வரங்கள். மாத்திரமல்ல, வல்லமையும் வரங்களும் இணைந்து செயல்படுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் வல்லமையோடு கூட வெளிப்படுகிறது. இதை பார்க்கும் போது என்ன நடக்கிறது என்றால், ஐயா யோவான் தன் சீஷருக்கு போதித்தான், எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி போதித்தான். நீர் எங்களுக்கும் போதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சீஷர்கள் ஒரு தாகத்தோடு கூட கேட்கிறதை பார்க்கிறேன். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது என்பதை பாருங்க. கர்த்தர் ஜெபம் பண்ண போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. இங்கே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீங்க ஒருவேளை மெயின் லைன் சர்ச்சஸ்ல இருந்து இதுல வந்திருக்கலாம், ஆர்சி ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்து நீங்க வந்திருக்கலாம், அல்லது நீங்க சிஎஸ்ஐ, ஏஎல்சி, டிஎல்சி, இப்படி மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், இப்படிப்பட்ட சபைகளில் இருந்து நீங்க உள்ள வந்திருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த ஜெபம் அங்கே நீங்கள் ஏறெடுத்து இருப்பீர்கள். ஒவ்வொரு முறையும் ஆராதனை நேரத்தில் நீங்க சொல்லி இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஆண்டவர் ஜெபம் பண்ண போதிக்கும் போது ஒரு அட்டவணையை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு மாதிரியை கொடுக்கிறார். இப்படி உங்களுடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறது. இந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு ஜெபத்தை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, நம்முடைய தனி ஜெபங்கள் எப்படி இருக்கணும். எல்லாரும் நம்ம ஜெபத்துல எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால், அநேக நேரம் நம்ம சாதாரணமாக நம்முடைய தாய் தகப்பன் ஜெபித்த அந்த ஜெபத்தை நம்ம ஒருவேளை நம்ம பயன்படுத்தலாம். அதன்படி நம்முடைய ஜெப நேரங்கள்
நேரங்கள் ஜெப முறைமைகள் இருக்கலாம். அதே போல சில ஊழியர்களுடைய ஜெபங்களை பின்பற்றலாம். அவர்கள் ஜெபிக்கிறது போலவே நம்முடைய ஜெபங்கள் ஒரு மாதிரியாய் வைத்து செயல்படலாம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இன்றைக்கு இயேசு எப்படி போதித்தாரோ அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த மெத்தடில் நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் இந்த 10 நிமிஷ ஜெபம், 15 நிமிஷ ஜெபம், இந்த அரை மணி நேர ஜெபம், சாதாரணமா இந்த ஜெப முறைமைகள்ல நீங்க ஜெபம் பண்ணாலே 1 மணி நேரம் ஆகுங்க. நீங்க சாதாரணமா நாளைக்கே நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க, 1 மணி நேரம் ஆகும். இந்த முறைமையின்படி நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தை பின்பற்றுவீர்கள் என்றால், இந்த முறைமைகளை நீங்கள் கையாளுவீர்கள் என்றால் உங்க ஜெபம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் கண்டிப்பா இருக்காது. உங்க ஜெப முறைமைகள் மாறிவிடும். சாதாரணமாக 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா அதே சமயத்தில் உபவாச நேரத்தில் இந்த ஜெபங்களை நீங்க பயன்படுத்துவீர்கள் என்றால் குறைஞ்சபட்சம் நீங்க முடிப்பதற்கு 3 மணி நேரம் ஆகும். இது என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்க தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எவ்வளவு தூரம் பலப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப அந்த தனி ஜபத்தை குறித்து, அதனால் உண்டாகக்கூடிய அந்த மகிமையை குறித்து ஒரு 2 வசனத்தை மாத்திரம், எத்தனையோ வசனங்கள் இருக்கு, ஆனா நம்ம ஜபத்துக்குள்ள போக வேண்டிய இருக்கிறதுனால, நேரம் குறைவா இருக்கிறதுனால வேகமாக நான் உங்களோடு கூட இடைபடுகிறேன். கர்த்தர் இடைபடணும்னு சொல்லி ஆண்டவர் பேசும்படிக்கு உணர்த்துகிறார், தீவிரப்படுத்துகிறார். ஆகையினால கவனிங்க, 2 வசனங்களை பார்க்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, இளைப்படைந்தவனுக்கு, சோர்வுள்ளவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். எப்ப தராரு? எப்படி தராரு? எப்ப தராரு? காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி செவியை கவனிக்க செய்கிறார். என் செவியை கவனிக்க செய்கிறார். கவனியுங்கள். எப்பவுமே இந்த காலை ஜெபம் என்பது மிக மிக முக்கியமானது. காலை நேரம் நல்ல கவனியுங்க. ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நன்றாய் கவனியுங்க. இந்த காலை ஜெபத்தை தயவு செய்து முக்கியப்படுத்துங்க, விட்டுவிடாதிருங்க. காலையில் எழுந்தவுடன் நீங்கள் உங்கள் மனைவியை, உங்கள் கணவனை, உங்கள் அன்புக்குரிய பிள்ளைகளை, உறவுகளை பார்ப்பதற்கு முன்பதாக, அவர்களோடு கூட நீங்கள் பேசுவதற்கு முன்பதாக நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசுவின் இடத்திலே பேசிவிடுங்கள். ஆமென் சொல்லலாமா? நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க சந்திக்க வேண்டிய முதல் நபர் யார் என்றால் கர்த்தர். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. இந்த காலை மணி நேர ஜெபத்தில் என்ன நடக்கிறது? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நல்ல கவனிங்க. நமக்கென்று ஒரு புதிய பாதையெல்லாம் வகுக்க முடியாதுங்க. நமக்கென்று ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம் தம்மை பின்பற்றும்படிக்கு அடிச்சுவடுகளை பதிவு செய்கிறார். நல்ல கவனிங்க. நீங்க ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கல. அவர் கடந்து போன பாதைகளை நீங்கள் அவருக்கு பின்பதாக அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. இப்ப அவர் என்ன செஞ்சாரு? காலை தோறும் கர்த்தர் அபிதாமானவர் அவரை எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா?
1999 ஆண்டு அதிகாலை நேரம் 3:45 மணிக்கு 3:45 ஆன உடனே யாரோ ஒருத்தவங்க முதல்ல என்ன கூப்பிடுறது போல இருந்தது. ரவி ரவி. என் பேர் தாமஸ் ரவிக்குமார். என் வீட்டில் என்னுடைய ரொம்ப நெருக்கமான உறவுகள் என்ன ரவின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க அப்பா என்ன ரவின்னு தான் கூப்பிடுவாரு. அப்ப என்ன சொன்ன, அப்ப சத்தம் வருது, ரவி 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 ரவி, இப்படி சவுண்ட் கேட்குது. நான் முதல் நாள்ல டக்குன்னு எழும்பி உட்காந்துட்டேன். என்ன இது, அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்குது. அவர் விழுப்புரத்துல எல்லாம் இருக்கிறாரு, நான் நெய்வேலியில் இருக்கிறேன். அப்பா கூப்பிட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி எழும்பின உடனே முழங்கால் போடுன்னு சத்தம் வருது. அப்படியே முழங்கால போட்டோம் பாருங்க. தேவ பிரசன்னம், தேவ மகிமை அப்படியே மகிமையாய் நிரப்புகிறது. அப்படியே நிரப்ப 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 நான் ஆவியில நிரம்ப ஆரம்பிக்கிறேன். அப்படியே நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் பேசினார். அந்த நாள் மாத்திரம் அல்ல, அந்த ஒரு வாரம் முழுவதும் கண்டினியூவா கர்த்தர் பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு, நான் உன்னை சந்திக்கின்ற நேரம் 3:45. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் அநேக நேரங்கள், அநேக நாட்கள் அந்த நேரத்தை நான் தவற விட்டேங்க. இன்னைக்கு கடந்த நாட்கள்ல கர்த்தர் மறுபடியும் என்னோடு கூட பேசினா, நான் உன்னை சந்திக்கின்ற நேரத்தை நீ தவற விட்ட, அதனால நடந்த விளைவுகள் என்னன்னு சொல்லி கர்த்தர் காண்பித்தா. நிறைய காரியங்களை இழந்துட்டேங்க, நிறைய காரியங்களை இழந்துட்டேன். அதனாலதான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பட்சமாய் பேச வந்திருக்கிறேன். தயவு செய்து அந்த அதிகாலை நேரத்தை தவற விடாதிருங்கள். அந்த அதிகாலை நேரம் கர்த்தர் உங்களை ஒரு எதிர்பார்ப்போடு கூட உங்களை சந்திக்கிற நேரம். அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களை குறித்து பேசுவார், அவரை குறித்து பேசுவார், உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுவார், நீங்கள் சந்திக்க போகின்ற காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுவார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட உறவாடுகிற நேரம் அந்த நேரம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கல்வி மானின் நாவு ஆண்டவர் நமக்கு தருவதற்கு ஏதுவாக கர்த்தர் நம்முடைய செவிகளை திறக்கிறாரா? நாம் கேட்பதற்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க, தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறக்கிறார். ஒரு உணர்வுள்ள நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 19:20. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அடுத்த வசனம், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். நல்ல கவனிங்க. இதுல இன்னொரு காரியம், இன்னொரு பகுதியை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிகாலை நேரத்தில் பிதாவானவர் இயேசுவை எழுப்புகிறார், குமாரனை எழுப்புகிறார். எழுப்பி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். என்ன நீ செய்யணும், நீ யாரை சந்திக்கணும், உன் ஊழியம் இன்னைக்கு என்ன, உனக்காக நான் நியமித்த காரியங்கள் என்ன, நீ இன்னைக்கு செய்ய வேண்டிய அற்புதங்கள், அடையாளங்கள் என்ன, எல்லாவற்றை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர் செய்து காண்பிக்கின்றார். அவர் செய்தபடியே அப்படியே இவர் செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? உங்க குடும்ப வாழ்க்கையில், உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில், உங்க பணி இடங்களில் நீங்கள் சந்திக்க போகின்ற பிரச்சனைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, அதில் நீங்கள் செயல்பட வேண்டிய காரியங்களை குறித்து
குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? இயேசு அவருடைய ஊழியத்தை குறித்து பிதாவானவர் வெளிப்படுத்தினது போல ஆண்டவர் நமக்கும் அந்த கிருபைகளை தந்து வெளிப்படுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இயேசுவை பின்பற்ற நாம் ஆயத்தமா? இயேசுவை பின்பற்ற நீங்கள் ஆயத்தமா? அதிகாலையில் இயேசு எழும்பி தேவ சமூகத்தில் நின்றது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் கூட எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கு இந்த பாதைகளை நான் பின்பற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுங்க. வாயை திறந்து உங்களுடைய மொழிகளிலே கொஞ்ச நேரம் ஆண்டவரே இந்த தனி ஜெப வாழ்க்கையில அதிகாலையில் கர்த்தர் என்னை சந்திக்க விரும்புகிறேன். நான் சந்திக்கட்டும். இன்றைய இந்த மாலை வேளையில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுங்க. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். தனி ஜெப வாழ்க்கையில் ஐயா நான் உம்மை ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் நான் உம்மை சந்திப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. இப்ப கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இதையே நீங்க மத்தேயு 6:9 வாசிங்கள. 6:9 மத்தேயு 6:9 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஆமென் சொல்லலாமா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த இந்த ஜெபம் ஒரு விதம், ஒரு டைப் ஆஃப் பிரேயர். ஆமென் சொல்லலாமா? நல்ல கவனி. இதுவே ஜெபம் கிடையாதுங்க. கர்த்தருடைய ஜெபம்னு சொல்லி ஒரு சாரார் இதே காரியத்தை தொடர்ந்து செய்யறாங்க, என்னன்னே தெரியாம செய்யறாங்க. நல்ல கவனிங்க. இது ஒரு டைப் ஆஃப் பிரேயர். இதுல 7 படிகள் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? இந்த 7 படிகளை வேகமாக தியானிக்க இருக்கிறோம். இந்த 7 படிகளின்படி உங்களுடைய தனி ஜெபம் அமைந்து விட்டா உங்க வாழ்க்கை ஜெயமா இருப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு மகிமை உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ நீங்கள் துவங்கி விடுகிறீர்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. சரி, இப்ப ஜெபத்தை நம்ம ஊற்று கவனிக்கலாம். இப்ப என்ன அந்த ஜெபம் எப்படி துவங்குகிறது என்பதை பாருங்க. ஜெபத்தை வாசிங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எடுத்தவுடன் அந்த ஜெபத்துல முதல் காரியமாக சொல்லப்படுவது என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒன்றுன்னு போடுங்க. அடுத்தது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லுங்க. நல்ல கவனிங்க. அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. முதல்ல ஜெபத்திற்கு என்ன முக்கியம் தெரியுங்களா? ஜெபத்திற்கு என்ன முக்கியம் தெரியுமா? உறவு முக்கியம். நல்ல கவனிங்க. உறவு முக்கியம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலர் மதம் என்று சொல்லுவாங்க, சிலர் மார்க்கம் என்று சொல்லுவாங்க, சிலர் மதம்னுவாங்க, சிலர் இது ஒரு வழின்னு சொல்லுவாங்க, சிலர் மதம்னுவாங்க, சிலர் மார்க்கம்னுவாங்க. ஆனா வேத புத்தகம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு தான் கிறிஸ்தவம். ஆமென் சொல்லலாமா? நல்ல கவனிங்க. கிறிஸ்தவம் என்பது ஒரு உறவு. அது ஒரு உறவில் துவங்குகிறது. என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து என்றைக்கு இந்த அனுபவத்துக்குள் வருகிறீர்களோ, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ, எப்ப இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அப்பவே என்ன நடக்கு தெரியுமா? இயேசு நம்முடைய தகப்பனாகிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நம்முடைய தகப்ப, பிதாவானவர் நம்முடைய தகப்ப, நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இந்த உறவுக்குள் நாம் வந்து விடுகிறோம். இப்ப கவனிங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை எப்படி துவங்கணும்னு சொல்றாரு. பரமண்டலங்களில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமென் சொல்லலாம்.
சொல்லலாமா? எங்கள் பிதாவே. ஆமென் சொல்லலாமா? முதல்ல ஆண்டவரை உங்களுக்கு சொந்தமாய் கொண்டாட வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே இந்த அனுபவத்துக்குள் பரமண்டலங்களில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு நீங்க சொல்லி அவரை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் நீங்க ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. எடுத்த உடனே நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக அந்த உறவை புதுப்பிக்க ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எடுத்த உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுவதற்கு முன்பதாக நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். இந்த உறவை புதுப்பிக்க இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அப்படி என்றால் என்ன? இந்த உறவை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்றால், இந்த உறவை நீங்கள் உணர வேண்டும் என்றால், இந்த உறவின்படியே நீங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிற காரியம் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தினால் இந்த உறவை நீங்கள் புதுப்பியுங்கள். ஆமென் சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் இதை நாம் செய்ய வேண்டும். இப்ப கவனிங்க, ரெஃபரன்ஸை எழுதிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். நல்ல கவனிங்க, பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எப்ப இந்த அனுபவத்துக்குள்ள வந்துறீங்களோ அப்பவே பிள்ளை என்கின்ற அதிகாரத்துக்குள்ள வந்து விட்டோம். இப்ப பிள்ளை என்கின்ற அதிகாரத்துக்குள்ள வந்ததற்கு பின்பதாக நீங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? என் பிள்ளை நீ, ஆனா ஒரு காரியம், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீனும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஆனால் ஒன்றை கவனிங்க, பரிசுத்தமாய் வாழ்வது என்பது நம்முடைய சொந்த பலத்தினாலே நடக்காதுங்க. அது முடியாதுங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, உங்க வாழ்க்கையை நீங்க நடத்த உங்களால முடியாது. அப்ப என்ன தேவை? என்ன தேவை? தேவனுடைய கிருபை வேணும். தேவனுடைய கரம் இடைப்படணும். அப்ப நம்ம பரிசுத்தப்படுத்தணும். நம்மை பரிசுத்தப்படுத்தணும். நாமே நம்மை தகுதிப்படுத்த முடியாது. தேவனுக்கு முன்பதாக நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. அப்ப என்ன செய்யணும்? நாம் ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு போகும் போதெல்லாம் நம்ம ஒரு குறை உள்ளவர்களாகவே இருக்கிறோம். அவர் மகா பரிசுத்தருங்க. அந்த பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக, அந்த பரிசுத்தத்துக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும் என்றால் நம்மேல ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப கவனிங்க, உன்னை நீங்க புரிந்து கொள்ளணும். தேவ சமூகத்துக்கு எப்பெல்லாம் போறீங்களோ அப்பெல்லாம் நம்ம குறை உள்ளவர்கள். யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்பதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. அப்ப நீதிமானே பாவம் செய்யாம நீதிமானே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒருவனே பாவமே செய்யாம அவன் வாழவே முடியாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அப்ப குறை உள்ளவர்கள் ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு நாம் போவதற்கு முன்பதாக நாம் குறை உள்ளவர்களாகவே தேவனை நாம் நாடுகிறோம். ஆமா, இந்த நேரத்துல தான் கர்த்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். 2ஆம் வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய
முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நல்ல கவனிங்க. தேவ சமூகத்துக்குள் நுழையும் போது பாவத்தோடு கூட தான் நம்ம நுழைகிறோம். காரணம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர்தான். ஆமென் சொல்லலாமா? ஆமென். நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நம்ம போக முடியாது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர்தான். இப்ப அவர் சமூகத்துக்குள்ள போகும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு கூட உள்ள நுழையும் போது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னை சுத்திகரியும், உடைய ரத்தத்தினால் நீர் என்னை கழுவுன்னு சொல்லு நம்ம உள்ள நுழைகிறோம். ஏன் தெரியுமா? இந்த பாவமும் அக்கிரமும் இந்த உறவை பிரிக்குதுங்க. தகப்பன் பிள்ளை என்கின்ற இந்த உறவை பிரிக்கிறது. இந்த உறவுக்கு இடையே காணப்படுகின்ற இந்த தடைகள் விலக வேண்டும் என்றால் அங்கே ஒன்று நமக்காக பரிந்து பேச வேண்டும். அதுதான் இயேசுவின் ரத்தம். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? நல்ல கவனிங்க. இது ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலாம், நமக்காக நன்மைகளை பேசுகிற ரத்தம் இது. ஆமென் சொல்லலாமா? இப்ப என்ன நடக்குது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 7ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்னொரு வசனத்தை ரெஃபரன்ஸ் கூட எழுதிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மீட்கப்பட்டதினால, இயேசுவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டதினால ஒவ்வொரு நாள் காலை நேரம் ஆண்டவரை சந்திக்கும் போது இந்த மீட்பின் அனுபவத்தை நான் பெறும் போதெல்லாம் என்ன நடக்கிறது தெரியுமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நல்ல கவனிங்க. அன்பை நாம் ருசி பார்க்கின்றோம். ஆமென் சொல்லலாமா? இந்த உறவை கொண்டாடுகிற இரண்டா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமென் சொல்லலாமா? முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வீட்டுல போய் மறுபடியும் இதை தியானிச்சு பாருங்க. முதல் ஸ்டெப்ல மொத்தம் 7 படிகள் இருக்கிறது. இந்த முதல் ஸ்டெப்ல தேவ சமூகத்துல நீங்க தனி ஜபத்துல துவங்கும் போது முதலாவது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அந்த உறவை கொண்டாட வேண்டும் என்றா, அந்த உறவின் மேன்மையை நாம் உணர வேண்டும் என்றா, தேவ பிரசன்னத்தை நம்ம உணர வேண்டும் என்றா, முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவின் ரத்தத்தினால் அந்த உறவை புதுப்பிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 11ஆம் அதிகாரம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் அதுல இந்த 2ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் வசனம் லூக்கா 11:2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. போதும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதல்ல நம்ம பார்த்தோம் இயேசுவின் ரத்தத்தினால் அந்த உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இரண்டாவது ஸ்டெப் இது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இங்கே தான் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிடணும். எப்படி? நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டா ஆண்டவருடைய நாமம் எப்படிங்க பரிசுத்தப்படும்? கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு அவருடைய நாமம் பரிசுத்த, உம்முடைய நாமம் பரிசுத்த படுவதாக. என்னங்க இது? அவருடைய நாமம் நம்ம சொல்லிதான் பரிசுத்தப்படணுமா? ஆமாங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டா கர்த்தருடைய நாமம் நமது நிமித்தம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5 to 8 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி,
ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அங்கே ஒரு பாவ அறிக்கை ஒரு மனிதன் மூலமாய் ஏறெடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, சகையோ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசையா அவனை இறங்கி வர சொல்லி அவன் வீட்டுல தங்கணும்னு சொல்ற நேரத்துல அங்க கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் இவர் பாவியான ஒருத்தவனுடைய வீட்டுல போய் தங்க போறாரு, இவன் எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன், இவன் இப்படிப்பட்டவன வீட்டுல போய் ஆண்டவர் தங்கலாமா? அங்கே அவன் நிமித்தம், சகேயுவின் நிமித்தம் யாருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? இயேசுவின் நாமம். அவன் நிமித்தம், சகேயுவின் நிமித்தம் ஆண்டவர் அங்கே தூஷிக்கப்படுகிறார், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. இப்ப அதை கரையை நீக்கணும், கரையை நீக்கணும். எந்த இடத்துல தேவனுக்கு துக்கம் உண்டாக அவன் நடந்தானோ, எந்த இடத்துல குற்றம் சாட்டப்பட்டாரோ அதே இடத்திலே நின்று அங்கே அவன் மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் எதையாவது அநியாயமாய் செய்தது உண்டானா, அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானா, அவை எல்லாவற்றையும் நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி அங்கே சகேயு அவர்கள் குற்றம் சாட்டின காரியத்தில் அங்கே அவன் மனம் திரும்பும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க இந்த ரெஃபரன்ஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இப்ப வாசியுங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். போதும். கர்த்தராகிய தேவனே, சத்தமா, கர்த்தராகிய தேவனே எங்க பரிசுத்தப்படுத்தணும்? நம்முடைய இருதயத்துல. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? இப்ப இத இப்படியே வச்சுங்க, இந்த ரெஃபரன்ஸ் இப்படியே வச்சுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை நடுவில் கொஞ்சம் கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எழுதுங்க. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். என் மகனே, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்க, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்க உங்க குடும்பத்துல போராடுறீங்க, உங்க தனி ஜபத்துல சில காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்றீங்க, பதில் வர மாட்டேனுது. ஏன் என்றால் அநேக காரணங்கள் உங்களுடைய உங்க ஜபத்திற்கான பதிலை தடை செய்கிறது. நல்ல கவனிங்க. இப்ப ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் பாவங்களை உங்களுக்கு நன்மையை, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. அப்ப தடையை உண்டாக்குவது எது? பாவம். ஆனா அநேக நேரம் நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நான் நல்லா தான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஒழுங்கா காணிக்க கொடுக்கிறேன், உபவாச ஜபத்துக்கு போறேன், ஜப முகாமுக்கு வரேன், எனக்கு பதில் வரல. இப்படி பல காரியங்களில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை கவனிங்கள், ஒன்றை கவனிங்க. தேவ சமூகத்துக்கு நீங்க வரும்போது ஆண்டவர் உங்களை எங்க சுத்திகரிக்க விரும்புகிறார் தெரியுமா? உங்க இருதயத்துல. எல்லாரும் சொல்லலாமா? தேவனை பரிசுத்தம் பண்ணக்கூடிய இடம் எது? இருதயம். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. தேவனை பரிசுத்தப்படுத்துகிற இடம் எது? உங்க இருதயம். ஆனால் இப்ப இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம், இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யார் குற்றம் சாட்டுறவங்க? என்ன நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கணும்னா, எனக்கு என்ன நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கணும். நீ ஜெபம் பண்ற, ஆனா உன் ஜெபத்தை தடுக்க, உன்னை 1000 குறை சொல்ல ஒருத்தவன் இன்னொருத்தவன் நிற்கிறான். அவன் என்னையே நிந்தித்து கொண்டு இருக்கிறான், என்ன அவன் குற்றம் சாட்டுகிறான். என் மகனே, நீ ஞானவான் ஆகணும், நீ புரிந்து கொள்ளணும். தேவனுடைய நடத்துதல என் வழியை நீ புரிந்து கொள்ளணும். நீ ஞானவான் ஆகிட்ட அப்படின்னா என் இருதயம் சந்தோஷப்படும். நான் உன்னை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு சந்தோஷம். என் பிரியமானவனே, என் பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ ஆசீர்வதிக்கப்படணும். தேவனுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும். உன்னை இந்த ஜாதிகளின் மத்தியில, உன் இனத்தாரின் மத்தியில கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஏக்கம். ஆனா அதற்கு தடையாயிருப்பது என்ன? நாம் தான் தடை,
நாம் தான் தடை. இந்த இரண்டாவது இடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இப்ப கவனிங்க, யார் குற்றம் சாட்டுகிறார்? வெளிப்படுத்தல விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வேகமாக எழுதுங்க, வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிற பிசாசானவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya! உற்சாகமாக இந்த அனுபவம் எப்ப வரும் தெரியுமா? இந்த அனுபவம் எப்ப வரும் தெரியுமா? பரலோகத்துல நீங்க உங்க ஜெப அறையில, உங்க பெட்ரூம்ல, உங்க வீட்டுக்குள்ள, உங்க இடத்துல நீங்க தனி ஜெபம் பண்ணும்போது இந்த விதமாக தேவனை உங்கள் இருதயங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு எதிராய் பேசுகிற பிசாசானவன் தாழ தள்ளப்படுவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு கண் கூட நடக்கல நினைக்கிறோம். இல்லங்க, நீங்க பார்க்கிற இந்த உலகத்தை விட ஆவிக்குரிய உலகம் ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. இந்த உலகத்துல, இந்த பூமியில ஒரு 800 கோடி ஜனங்கள், 850 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு 250 நாடுகள் இருக்கு. ஆனா ஆவிக்குரிய மண்டலங்கள் அப்படி இல்லை. பல ராஜ்யங்கள், பல பகுதிகள், பலவிதமான கூட்டங்கள், அசுத்த ஆவியின் சேனைகள், பொல்லாத ஆவியின் கூட்டங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஆவியானவர், சேனைகளின் கர்த்தர், அவரை பின்பற்றுகிற கூட்டம், தேவதூதர்கள், சேராபீன்கள், கேருபீன்கள், இப்படி நிறைந்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய உலகம் இந்த நீ பார்க்கின்ற இந்த பூமியை விட பல மடங்கு பெரியது. ஆவிக்குரிய உலகத்தில் நீ சந்திக்கின்ற அதிகாலையில் கர்த்தரை நீ சந்திக்கும் போது நீ சாதாரணமாய் உன் படுக்கை அறையில ஜெபிக்கக்கூடிய ஜெபமோ ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சத்துருவின் கூட்டத்துக்கு ஒரு பெரிய தாக்குதலை கொண்டு வரும் என்பதை மறந்து போகாதே. நீ நினைக்கலாம், நான் சாதாரணமானவன், நான் அற்பமா எண்ணப்படுகிறவன், என் பேச்சை என் பிள்ளை கூட கேட்காதுன்னு சொல்லலாம். உன் பிள்ளை கேட்காம இருக்கலாம், உன் உறவு கேட்காம இருக்கலாம். ஆனா உன்னை அலங்காரமான கிரீடமா, ராஜமுடியா, உன்னை மேன்மையா, உன்னை விசேஷமாய் பார்க்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் யாரு தெரியுமா? உன்னை மேன்மையாய் பார்க்கிறவர், உன்னை மேன்மையாய் பார்க்கிறவர். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவரை உன்னுடைய இருதயங்களில் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா? இப்ப ஒரு வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். சீக்கிரம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணும்? கைய மாத்திரம் இல்லைங்க, இருதயத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல கவனிங்க. செயல் உருவாகிற இடம் இருதயம். ஒரு செயல் உருவாகிற இடம் எங்க? இருதயம். இந்த இருதயத்துலதான் செயல் உருவாகுது. பாவம் கற்பம் தரிக்கிற இடம் தெரியுமா? இருதயம். பாவம் கற்பம் தரிக்கிற இடம் இருதயம். செயல் கற்பம் தரித்து உருவாகிற இடம் இருதயம். இது எப்படி உருவாகுன்றத வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஆனா இப்ப முடியாது. ஆனா ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செயல் துவங்குகிற இடம் இருதயம், முடிவடைகிற இடம் எது தெரியுமா? கைகள். நல்ல கவனிங்க. இந்த கைகளினால் செயல்படுவது, நம் மூலமாய் வெளிப்படுவது அத்தனையும் ஜனங்கள் பார்க்க முடியும். ஆனா இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு துவங்குதுன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? முடிவடைகின்ற இடத்தை ஆண்டவர் பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமா?
ஆமென், அல்லேலூயா. சகோதரின்னு சொல்லி நீ பேசலாம், ஆனா உன் உள்ளத்துக்குள்ள வேறொரு சிந்தனை அந்த சகோதரி குறித்து இருக்கும் என்றால் உன் இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பதாக அது அழுக்கடைந்து பாவத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எப்பவும் ஒரு காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எது பரிசுத்தப்படுத்தப்படணும் தெரியுமா? கைகள் அல்ல, கைகள் அல்ல. எது பரிசுத்தப்படுத்தப்படணும்? இருதயம். கைகள், நல்ல கவனிங்க. இயேசுவின் ரத்தம் நம்ம மேல விழுந்த உடனே நம்முடைய எல்லா வெளிப்புறங்களில் இருக்கிற அத்தனையும் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லலாமா? ஆனா இருதயம், பாவத்தை நீங்க வெளியே கொண்டு வந்தாதான் அது பரிசுத்தமாகும். ஆமென் சொல்லலாமா? நல்ல கவனிங்க. பாவம் நீங்க அறிக்கை பண்ணாம இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன்னு சொல்றது நீங்க உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிற காரியம். இப்ப கவனிங்க, கவனிங்க. இந்த இரண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த இரண்டாவது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற இடத்துல உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? முதல் காரியம் நம்ம பார்த்தோம். இயேசு அந்த உறவு, அந்த தகப்பன் என்கின்ற அந்த உறவை இயேசுவின் ரத்தத்தினாலே புதுப்பியுங்கள்னு சொன்னேன். இரண்டாவது ஸ்டெப், இரண்டாவது ஸ்டெப், இயேசுவை கர்த்தரை நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அங்கே பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். ஆமென் சொல்லலாமா? இப்ப 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் சேமத்தை தருவார், உங்களுக்கு தருவார். அதுக்கப்புறம் தான் தேசத்துக்கு. ஆமென் சொல்லலாமா? ஆமென். எப்ப நீங்க இந்த இருதயத்திலிருந்து பாவத்தை வெளியில கொண்டு வருகிறீர்களோ, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாமே என்னவா இருக்கு? வெளியரங்கமா. ஏதாவது மறைக்க முடியுமா? ஏதாவது மறைக்க? நல்ல கவனிங்க. மறைக்க எப்ப நீங்க மறைக்க முடியும் தெரியுமா? இதெல்லாம் யாரு செய்யல, இந்த பாவம் எல்லாம் யாருகிட்ட இல்லை. ஆமா, பொய் சொன்னேன், என் பொண்டாட்டி கிட்ட என் கணவன் கிட்ட நான் பொய் சொன்னது உண்மைதான். ஆமா, உண்மை சொன்னேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை வரும். 3 நாள் என்னை விடவே மாட்டா, பெரிய சண்டை வரும். இப்ப நான் பொய் தான் சொல்லணும், வேற வழி கிடையாது. நல்ல கவனிங்க. சாதாரணமா இன்னைக்கு பொய்யின் கிரியைகள் இருக்கு. நான் உங்களை எச்சரிக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும் என்றா ஒரு உடன்படிக்கைக்குள்ள வாங்க. இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன் என்று சொல்லு. தேவ சமூகத்தில் ஒரு உடன்படிக்கைக்குள்ள வாங்க. பொய் சொல்லுகிறவருடைய வாய் என்ன செய்யுமா? அடைக்கப்படும் சொல்லுது, அது முடக்கப்படும் சொல்லுது. நீ ஆசீர்வதிக்கின்ற அந்த நாவு, அந்த உதடுகள், அந்த வாய் இப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு அது அடைக்கப்படும் என்றால் உன் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமானது. அதனாலதான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல விழும்போது அது நம்மளுடைய வெளிப்புற காரியங்களை சுத்திகரிக்கிறது. நம்ம மூலமாக ஜனங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் அது சுத்திகரிக்கிறது. ஆனால் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவம் எப்ப அது சுத்திகரிக்கப்படுகிறது என்றால் அதை அறிக்கை செய்யாத வரைக்கும் அது நமக்குள்ளதான் இருக்கும். அதை அறிக்கை பண்ணும் போதுதான் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. போன மாசம் பார்த்தவங்களை இந்த மாசம் பார்க்க முடியல, போன மாசம் பார்த்தவங்களை இந்த மாசம் பார்க்க முடியல. இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்ப முடியும்? யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன 80 வருஷம் வைப்பார், 100 வருஷம் வைப்பார். பூரண ஆயுசு. பூரண ஆயுசுனா என்ன தெரியுமா?
என்ன தெரியுமா, 80 வயசு 100 வயசு தான் பூரண ஆயுசு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மிஷனரிமார்கள் 40 வயசு கூட ஆகல மரிச்சு போயிருக்கிறாங்க. டேவிட் பிரைனார்டு இறங்கும் போது 29 வயசு. அவருடைய வேலையை முடிச்சுட்டு அவர் போயிட்டார். 30 வயசுல முடிச்சுட்டு போறாங்க, 40 வயசுல முடிச்சுட்டு போறாங்க. இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை வாழுகின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டது? இது நிலையற்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில ஒன்றை கவனியுங்க, நம்முடைய மன விருப்பம், நம்மளுடைய மாம்சம் விரும்புகிறபடி நம்ம வாழ்ந்தோம் என்றால் தேவனை துக்கப்படுத்துவோம். இதுல எத்தனை விதமான உணர்வுகள் இருக்கு தெரியுமா? அவ என்ன இப்படி பேசிட்டா, இனி அவன் முகத்துல நான் முழிக்க கூடாது. என் மாமியார், ஐயோ ஒரே பிரச்சனை, ஒரே தொணப்பு, எப்படியாவது இந்த மாமியாரை நான் வெளியேற்றணும். என் மருமக என் புடி, என் குடும்பத்துல என் புடிதான் இருக்கணும். ஐயோ என் மருமக அந்த அதிகாரத்தை எடுத்து பார்க்கிறா, விடக்கூடாது. இப்படி மாமியார் மருமக எத்தனை விதமான உணர்வுகள். அவன் இருக்கிறான் பாரு, மோசமானவன், இனிமே அவனை உள்ளே விடக்கூடாது, இனி அவன் வீட்டு வாசப்படியில் நான் மிதிக்க மாட்டேன். எத்தனை விதமான கசப்புகள், இவை எல்லாவற்றையும் உள்ள வைத்துக் கொண்டு, ஆண்டவரே நாம நேசிக்கிறேன் என்றா நீ தேவனை துக்கப்படுத்தல, நீ தேவனை ஏமாத்தல, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த தேவனை உன் இருதயத்தில் நீ சுத்திகரின்றார். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, இருதயத்தில் உள்ள எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென் சொல்லலாமா? மூன்றாவது அடுத்த பகுதியை பாருங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. முதல்ல பார்த்தோம் அந்த உறவை இயேசுவின் ரத்தத்தினால் புதுப்பித்தோம். இரண்டாவது பார்த்தோம் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தினோம். நமது நிமித்தம் தேவன் துக்கப்பட்ட, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்ட யாவற்றையும் அறிக்கை செய்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். இங்கே ஆண்டவரை நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம், அந்த மகிமை, அந்த தேவ பிரசன்னத்தை உணர போகிறோம். இந்த இடத்துல தான் இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஆண்டவரை நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆமென் சொல்லலாமா? இப்ப நீங்க பாடி துதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ராகம் தேவையில்லைங்க. ஐயோ எனக்கு பாட வராது, எனக்கு பாடலாம் தெரியாது, நான் பாடணும், எனக்கே அது ரசிக்காது. நல்ல கவனிங்க, நீங்க பாடக்கூடிய பாட்டை நீங்க ரசிக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த ஸ்டெப், இந்த முறைமையின் படி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் பாடலை அவளோடு கூட கேட்கிறார். ஆமென் சொல்லலாமா? நீங்க ஆராதிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது, தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். உங்கள் அறையை நிரப்ப ஆரம்பிக்கும், உங்க இல்லத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்தில் உங்களோடு கூட படுத்திருக்கிற பிள்ளைகள், உங்களோடு கூட இருக்கின்ற உறவுகள், அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த தேவ பிரசன்னம் நிரப்ப ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. வேகமாக ரெஃபரன்ஸ் எழுதி கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2-4 வசனத்தை வாசிக்கலாமா? சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் எல்லாரும் இணைஞ்சு ஸ்கிரீனை பாருங்க, எல்லாரும் இணைஞ்சு வாசிக்கலாமா? கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினார். எந்த ஆலயம்?
உங்கள் சரீரமாகிய ஆலயம் தேவ மகிமையினால் நிரப்பப்படுகின்ற அனுபவத்தை இந்த இடத்துல நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய உறவை இயேசுவின் இரத்தத்தினால் முதலாவது புதுப்பிக்கிறீர்கள், இரண்டாவது அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறீர்கள். உடனே என்ன நடக்கும் தெரியுமா? தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள எல்லா தடைகள் விலகுகிறது. அந்த உறவுக்குள், உறவின் மையத்துக்குள் நீங்கள் வந்து விடுகிறீர்கள். இப்ப ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இறங்கி உங்களையும் உங்கள் இல்லத்தையும் உங்கள் உறவுகளையும் நிரப்புகிறது. ஆமென் சொல்லலாமா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26. சிறைச்சாலைக்குள்ளே அங்கே இருக்கிறார்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவனை பாடி துதிக்கின்ற அதே வேளையில் அவர்கள் காவலில் வைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த ஜெயில உள்ளவங்க எல்லாரும் கேட்கிறாங்க அவங்க பாடுறத. ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க. சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கட்டுகள் எல்லாம் கலன்று போயிற்று. என்ன நடக்கும் தெரியுமா? தேவ பிரசன்னம், தேவ வல்லமை நீங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் அதை உணர ஆரம்பிக்கும் போது, உங்களை கர்த்தர் நிரப்ப ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்நிய ஆளுகைகள், அந்நிய நுகங்கள் எல்லாம், கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. நுகங்கள் முறிந்து போகிறது. அங்கே நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். அங்கே நீங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் உள்ள வந்துடுவீங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இதற்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்க பார்க்கலாம். ஒவ்வொருவர் மேலும் அக்கினி இறங்கி வருகிறது. அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி நிரம்புகிறார்கள். ஆமென் சொல்லலாமா? இந்த இடத்துல நீங்க விடுவிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வல்லமையினால் நீங்க ஆட்கொள்ளப்படுகிறது மாத்திரமல்ல, அங்கே நீங்க ஆவியிலே நிரப்பப்படுகிறீர்கள். அங்கே அந்நிய பாஷையில நிரம்பி தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆவிக்குள்ளாகிறீர்கள். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. இன்னொரு வசனத்தை கூட நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. நல்ல கவனிங்க, நல்ல தேவ மகிமை, தேவ பிரசன்னம் பலமாய் நிரம்ப 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 என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் அங்கே உங்களை சந்திக்கிற நேரம் அது. ஆமென் சொல்லலாமா? அந்த நேரம் நேரடியாய் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அவர் வந்ததனால தான் இந்த தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்கள். தேவ மகிமையை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். சந்தித்து இந்த வசனத்துக்கு பின்னாடிலாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லுகின்ற அந்த இடத்துல நாம் துதித்து தேவனை ஆராதிக்கும் போது இந்த மகிமையான அனுபவங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென் சொல்லலாமா? நான்காவது நல்ல கவனிங்க. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
இங்க நீங்க ஜெபம் பண்ணணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, என் விருப்பத்தின்படி இன்னைக்கு நான் வாழக்கூடாது. என் மாம்சம் என் மனசு விரும்புகிறபடி இன்னைக்கு நான் வாழக்கூடாது ஐயா. உமக்கு பிரியமா உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை அமையணும். என் குடும்பமும் அப்படித்தான் இருக்கணும். என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. தாங்கள் விரும்புகிறபடி செயல்படக்கூடாது. உங்க சித்தம் எனக்குள்ளேயோ, என் பிள்ளைகளுக்குள்ளேயோ, என் குடும்பத்துக்குள்ளேயோ, என் உறவுக்குள்ளேயோ உங்க சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. இந்த இடத்துல தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் தொடர்ந்து போராடி ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற வேளைதான் அந்த இடம் தான் இந்த இடம். ஆமென் சொல்லலாமா? இப்ப வேகமாக நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ரோமர் 12 அதிகாரம் 2 வசனம். ரோமர் 12 அதிகாரம் 2 வசனம். எபேசியர் 5 அதிகாரம் 17 வசனம். எபேசியர் 5 அதிகாரம் 17 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1:12. 2 தெசலோனிக்கேயர் 1:12. யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 23 வசனம். யோவான் 4:23. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் 2 வசனம். 1-2 வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29 அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29 அதிகாரம் 7 வசனம். கடைசியாக எபிரேயர் 13 அதிகாரம் 16 வசனம். எபிரேயர் 13 அதிகாரம் 16 வசனம். இப்ப கவனிங்க, அல்ல கவனிங்க. ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்க. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல தான் உங்க மனத அளவில் உங்க புதிய காரியங்கள், புதிய சிந்தனைகள், புதிய எண்ணம், என் சிந்தனை, என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே என் சரீரத்தின்படி இத்தனை காலம் இருந்தது. என் சரீரம் விருப்பத்தின்படி இருந்தது. என் சரீரம் எதிர்பார்க்கிறபடி இந்த எண்ணம், இந்த சிந்தனை, இந்த விருப்பம், இந்த வாஞ்சை இதெல்லாம் இருந்தது. இப்ப நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த மனசு உண்மை நோக்கி பார்க்கட்டும். நீங்க என்ன விரும்புகிறீங்க அதை நான் சிந்திக்கட்டும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அதை நான் விரும்பட்டும். என் மனம் புதிதாய் மாறணும். உண்மை போல, இயேசுவை போல, இயேசு தேவனை பிதாவானவரை பிரியப்படுத்தினது போல என் வாழ்க்கை, என் தனிப்பட்ட வாழ்க்கை உங்க சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய விருப்பம் என்ன. ஆண்டவர் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல, யோவான்ல நம்ம 4 அதிகாரம் 23 வசனத்துல பிதாவானவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்ளணும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம ஜெபம் பண்றோம், நம்முடைய குடும்பத்துக்காக மாத்திரம் தேவ சித்தம் நிறைவேறணும் சொல்லி நம்ம குடும்பத்துக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணலங்க. சபைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொழுது கொள்ள வருகிறவர்கள், இந்த சபைக்குள் வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு கூட உம்மை தொழுது கொள்ளணும். அதை நீங்க விரும்புகிறீங்க ஆண்டவரே. என் ஆலயத்துக்காக ஜெபிக்கிறேன், என் ஆலயத்தில் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இப்படிப்பட்டவர்களா நாங்க இருக்கணும் சொல்லி விரும்புகிறேன். ஒவ்வொருவரையும் மகிமை சந்திப்பதாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்துல நம்ம எழுதிட்டோம், ஏற்கனவே எழுதிட்டோம். இந்த 4 வசனம் என்ன சொல்லுது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவோ சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவோ அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஆலயத்துக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர் யாராவது ஒருத்தவங்க இருப்பார்கள் என்றா ரட்சிக்கப்படணும் ஐயா. அது மாத்திரம் அல்ல, என் பட்டணம் ரட்சிக்கப்படணும், என் பகுதி ரட்சிக்கப்படணும், என் தெரு ரட்சிக்கப்படணும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், என் உறவுகள், என் இனத்தார் ரட்சிக்கப்படணும், என் தேசம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அவர்கள் ரட்சிப்பை மாத்திரம் அல்ல, தேவனை அறிகின்ற அறிவை அடையணும். ஆமென்
ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? இன்னொன்று ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? இந்த 2 நாள் மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். 2 வசனத்தை சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம்? எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, என் தேசத்தின் ஆளுமையில் உள்ள ஒவ்வொருவரையும் சந்தியுங்க, ஜனாதிபதியை சந்தியுங்க, பிரதம மந்திரியை சந்தியுங்க, அமைச்சர்கள், அமைச்சகங்கள், கேபினட் அமைச்சகர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்த சந்தியுங்க. 58 அமைச்சகங்கள் மத்தியிலே இருக்கிறத நாங்க கேள்விப்படுகிறோம். 58 அமைச்சகங்களையும் சகத்த சந்தியுங்க. 93 துறைகளை நாங்க கேள்விப்படுகிறோம். இந்த 93 துறைகளையும் கர்த்தர் சந்தியுங்க. ஐயா, ஆளுமையில கர்த்தர் ஏற்படுத்தின ஒவ்வொருவரையும் சந்தியும். ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், சந்திப்பீராக. தேவனுடைய சந்திப்பு இந்த நாளில் என் தேசத்தின் நிர்வாகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. தேவ சித்தம் நிறைவேறுவது போல என் இந்தியாவிலே நிறைவேறுவதாக. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உற்சாகமாக உற்சாகமாக ஆமென் ஆமென் ஆமென். எப்படி ஜெபம் பண்ணணும்? இப்படி ஜெபம் பண்ணணும். தேவ சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி பவுல் பலமுறை சொல்றாரு. அப்ப ஜெபிக்கணும். முதல்ல நம்ம பார்த்தோம், முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம். அதுல 4வது ஸ்டெப் தான் உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களில் பரலோகத்திலே செய்யப்படுவது போல உங்க விருப்பம், உங்க ஏக்கம், உங்க ஆசை, நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தேவதூதர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அந்த பரலோகத்தின் நிர்வாகத்தில் அதெல்லாம் நடக்குது. ஆண்டவரே, அந்த பரலோகம் போலவே என் இந்தியாவும் மாறணும் ஆண்டவரே, என் பட்டணம் மாறணும் ஆண்டவரே, என் மாவட்டம் மாறணும் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க ஜெப நேரம் எல்லாம் மகிமையாய் மாறிடும். ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதற்குரிய காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துவார். நீங்க இந்த பகுதியை ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு உன் பகுதி கவுன்சிலருக்காக ஜெபம் பண்ண, இந்த கவுன்சிலர் அவனுடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக ஜெபம் பண்ண, அவனுடைய துன்மார்க்க ஜீவியம் மாறட்டும். உன் பகுதியில் உன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்துக்காக ஜெபம் பண்ண. எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்த அலுவலகத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க. லஞ்சத்துக்கு எதிராக, லாவண்யத்துக்கு எதிராக அங்கே நீதியை நிலைநாட்டுவதற்கு போராடுறாங்க. ஆனா ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, அது முறைகேடுகளை நடப்பிக்கிற கூட்டம், அநியாயம் செய்கிற கூட்டம். அவர்களுக்கு மத்தியில உத்தமமா என்னை பின்பற்றுகிறவர்களை நான் வைத்திருக்கிறேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்க சித்தம் நிறைவேறுகிறது போல, பரலோகத்தில் நிறைவேறுகிறது போல என் பட்டணத்தில் நிறைவேறணும்னு கர்த்தர் எழுப்பி கொடுத்த அதிகாரத்தில் ஆளுமையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா, உண்மை முத்தம் உள்ளவர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக, ஆண்டவர் பலப்படுத்துவீராக. நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் அந்த காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவா. 4வது ஸ்டெப் என்னது? சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும். 5th step, 5வது ஸ்டெப், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் இங்க இருக்கும். ஆனா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இன்று எங்களுக்கு தாரும் இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. இங்கதான் நீங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஆவிக்குரிய ஆகாரம் வேணும், என் ஆத்துமா பலப்படணும். ஆனால் ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், என் ஆத்துமாவுக்கு உரிய ஆகாரம் உங்களுடைய வசனம்னு சொல்லி பார்க்கிறேன். இந்த வேத வசனம், இந்த வேத வார்த்தை தேவ வார்த்தையாய் மாற இப்ப நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இந்த
எழுதப்பட்ட வார்த்தை என்னோடு கூட பேசும் வார்த்தையாய் மாறணும். இந்த லோகோஸ் ரேமாவாக மாற என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேன். இந்த வசனத்தோடு கூட என்னோடு கூட பேசும். இன்றைக்கு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது அங்க ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார் தெரியுமா? உன் கையில உள்ள கர்த்தருடைய வார்த்தை, உன் வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை எடுத்து உனக்கு முன்பதாக அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு, இது ஆண்டவர் உனக்காக கொடுக்கிற என் சரீரம், பிக்கப்பட்ட சரீரம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உன் கையில கொடுக்கும் போது, அதை நீ வாங்கும் போது கர்த்தர் உன் கண்களை திறப்பா, உன் செவிகள் திறக்கப்படும். ஆண்டவர் பேசுவதை, நேரடியாய் பேசுவதை நீ பார்ப்பா. ஐயா அம்மா, நான் உனக்கு சொல்றேன், இந்த முறைமையின்படி உன் ஜெப நேரம் மாறும் போது உன் வாழ்க்கை மாறுவது மாத்திரமல்ல, ஒரு அசாதாரணமான ஜெப ஜீவியத்துக்கு கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் வாழ்க்கையில பர்சனல் ஜெபத்துல இடைபடும். அங்கே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற நேரம் அது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உன்னோடு கூட வார்த்தையின் மூலமாக பேசுவார். ஆமென் சொல்லலாமா? ஆத்துமா பலன் உண்டாகும், ஆத்துமா பலப்படும். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, உன் தேவை என்ன, உன் குடும்ப தேவை என்ன, இந்த பூமியில வாழ்வதற்கு உன் தேவை என்ன, உன் பிள்ளைகளுடைய நிலை என்ன, என்ன உனக்கு வேணும்? உன் பிள்ளைக்கு வேலையா, உன் பிள்ளைக்கு படிப்பா, உன் குடும்பத்தில் வருமானமா, உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பா, உன் புருஷனுடைய மனமாற்றமா, எல்லா தேவையையும் நீ சொல்லுகிற இடம் தான் அந்த இடம். இன்றைக்கு எனக்கு தாரும், என் ஆகாரத்தை இன்றைக்கு எனக்கு தாருன்னு சொல்லுகிற இடம். ஆமென் சொல்லலாமா? வேக வேகமாக ரெஃபரன்ஸ் எழுதிக்கங்க, வேகமாக ரெஃபரன்ஸ் எழுதிக்கங்க. உபாகமா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உபாகமும் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உபாகமும் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உபாகமும் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இப்ப ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எதற்காக தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் அனுப்பப்பட்டதோ அதன் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீ திருப்தி அடைகிறது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் உன் தேவைகளை கர்த்தர் கேட்டு அதை கொடுக்கின்ற நேரம் தான். இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு இன்றைக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற அந்த 5வது படி. ஆமென் சொல்லலாமா? இப்ப ஆறாவது ஒரு காரியத்தை பாருங்க. எங்கள் பாவங்களை மன்னியும். நாங்களோ வாசிக்கலாம், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. மன்னிச்சிருவீங்களா? மன்னிச்சிருவீங்களா? மன்னிச்சிருவீங்க? ஒரு நாள் மன்னிக்க முடியாது, ஒரு நாள் மன்னிக்க முடியாது. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா என்ன தெரியுமா நடக்கும்? என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு காரியம் நேர்ந்துட்டோம், மாமியார் மருமக இந்த 2 கேரக்டரையும் எடுத்துக்கலாம். ஏன்னா சகோதரிமார்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. திடீர்னு மருமக கீழே விழுந்துட்டோம், முந்தின நாள் தான் சொல்லியிருப்பாங்க, மாமி தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க, உங்களை புண்படுத்துகிற மாதிரி கோவத்தில் பேசிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க. மா நான் அதை அப்பவே, நீ என் மகமானா, நான் அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது பாரு, நான் அதெல்லாம் ஒன்றும்
ஒண்ணுமே எடுக்கிறதே கிடையாது. நீ என் மகன் என் கூட பேசும்போது என்னெல்லாம் பேசுறான், அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிறேன். நீ என் மருமக கிடையாதுமா, என் மக அப்படின்னு திடீர்னு வழிக்கு வந்துட்டாங்கன்னு தெரியும். என்ன ஆட்டம் ஆடினா, என்ன மாதிரி ஆண்டவர் அவளை பழி வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? பழி வாங்குறாரு. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற தெரியுமா? கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிற தெரியுமா? நீ மன்னிச்சிட்ட அப்படின்னா ஆண்டவரை போல மன்னிக்கணும். ஆண்டவர் மன்னிச்சா என்ன செய்ய தெரியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவங்களை. ஏங்க வடக்குக்கும் தெற்குன்னு சொல்ல வேண்டியதானே? வடக்குக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? சயின்ஸ் யாரெல்லாம் படிச்சிருக்காங்க? சயின்ஸு ஓகே. ஏங்க வடக்குக்கும் தெற்குக்கும் சொல்லல? நல்ல கவனிங்க. வடக்க சந்திச்சிருவீங்க, தெற்கையும் சந்திச்சிருவீங்க. வடக்கையும் தெற்கும் சந்திக்கப்படும். நீங்க வடக்க போயிட்டு திரும்ப நீங்க தெற்கு பக்கம் வந்துதான் ஆகணும். முதல்ல வடக்கு உங்களை பார்த்து வடக்க நீங்க சந்திக்க முடியும். அதே போல தெற்க நார்த் போலையும் சவுத் போலையும் நீங்க சந்திக்க முடியும். ஆனா கிழக்கையும் மேற்கையும் சந்திக்கவே முடியாது. நீங்க கிழக்க சந்திக்கணும்னு கிழக்கு பக்கம் பயணிச்சீங்கன்னா அது கிழக்காகவே தான் இருக்கும். மேற்க சந்திக்கணும்னு சொல்லி மேற்கு பக்கம் போனீங்கன்னா பயணித்தீங்கன்னா பூமியை சுத்தி வந்துருவீங்க. ஆனா மேற்கு மேற்காக தான் இருக்கும், கிழக்கு கிழக்காக தான் இருக்கும். சந்திக்கவே முடியாது. உண்மைதானா? உண்மைதானா? சயின்ஸ் படிச்சவங்க உண்மைதானா? அப்ப என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை விலக்குகிறார். நீங்க இதுல மீகால பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் சமுத்திரத்திலே ஆழங்களிலே பாவங்களை போட்டு விடுகிறாராம். திரும்ப எடுக்க முடியுமா? திரும்ப எடுக்க முடியுமா? ஒசாமா பின் லேடனை புதைக்கணும், அவனை உள்ள வச்சு அவனை சுட்டு கொன்னுட்டு அப்படியே விட்டுட்டா அவனுக்கு ஒரு பெரிய மசூதி கட்டிடுவாங்க, அவனை பெரிய தலைவராக்கிடுவாங்க, அவன் ஒரு தியாகத்தின் தலை அடையாளமா மாத்திடுவாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அமெரிக்க போர் வீரர்கள் அவனை கொண்டு போய் பசிபிக் ஓஷன்ல எங்க ஆழமான அங்க கொண்டு போய் அவனை என்ன பண்ணிட்டாங்க, கடலுக்குள்ள சமாதியா வச்சாங்க, எவனும் கண்டுபிடிக்காத மாதிரி. நல்ல கவனிங்க. அப்ப மன்னிக்கணும் அப்படின்னும் போது நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்க செஞ்ச தப்ப ஒரு நாள் நினைவு கூற மாட்டீங்க. ஆமென் சொல்லலாமா? இதுதான் உண்மையான மன்னிப்பு. உண்மையான மன்னிப்பு. இந்த மாதிரி மன்னிக்க முடியுமா? இந்த மாதிரி மன்னிக்க முடியுமா? இந்த மாதிரி மன்னிக்க முடியுமா? ஒன்றை கவனியுங்கள். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்கின்ற தேவ மனுஷன் 14 ஆண்டுகள் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாரு. 14 ஆண்டுகள். ஒரு முறை சிறைச்சாலையில உள்ள தலைவர் மாறுகிறார். இப்ப இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட கூப்பிடுறாங்க. அவனுடைய ஃபைல பார்க்கிறாரு இவரு, சிறைச்சாலை அந்த அதிகாரி அந்த ஃபைல பார்க்கிறாரு. ஃபைல பார்த்துட்டு அந்த ஆளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப சிறைச்சாலைக்குள்ள இருந்த போதகர் ஆகிய ரிச்சர்ட் உம்ப்ராண்ட், ருமானியா சிறை, அது ஒரு கம்யூனிஸ்ட் சிறை. அந்த ஊழியத்து நிமித்தம் இவர் அடைக்கப்பட்டார். அங்க சித்திரவதைக்கு உள்ள ஆளாகிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாளிலே சிறை அதிகாரி மாறுகிறார். இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட கூப்பிடுறாங்க. சிறைச்சாலையின் நடுவில் முழங்கால் படிடுறாங்க. பின்னாடி அவருடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. இப்ப வாயை திறக்க சொல்றாங்க. அத்தனை கைதிகளையும் அவர் வாயில எச்சில துப்ப சொல்றாங்க. இப்ப கவனிங்க, அவர் வாயை மூடுனா உடனே அவர் அடிக்கப்படுகிறார். உடனே வாய் திறக்கப்படணும். வாயை திறக்கிறாங்க, எல்லாரும் எச்சில துப்புறாங்க. உடம்பு முழுவதும் நாற்றம். கடைசியில எல்லாம் துப்பி முடியுது. உடம்பு முழுவதும் எச்சு, பிசு பிசுப்பு, ஒரே நாத்தம். அந்த சூழ்நிலையில் அந்த சிறைச்சாலை அதிகாரி கடைசியாக அவருடைய தலையில சிறுநீரை கழிக்கிறாராம்.
தலையில சிறுநீர் கழிக்கப்படுகிறது. அவமானத்தின் உச்சக்கட்டத்தில், நாற்றத்தின் உச்சக்கட்டத்தில், இப்ப அவமானத்தில் சோர்ந்து போனவரா ரிச்சர்ட் உம்ரான் தேம்பி தேம்பி அழுகிறா. அந்த 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 யூரின் பாருங்க தலையில இருந்து அப்படியே இறங்குது. அப்ப இவருக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வருது. அது ஆரோனின் சிரசினை ஊற்றப்பட்டதும், அவன் தாடியிலே வடிகிறதும், அவன் அங்கியிலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்ற வசனம் அவனுக்குள்ளே ஞாபகம் வருகிறது. அவருக்குள்ளே இப்ப ரிச்சர்ட் உம்ரான் அழுகிறார். அவரை அவமானப்படுத்திட்ட பிறகு மறுபடியும் செல்ல கொண்டு போய் போடுறாங்க. இப்ப அறைக்குள் போயிட்டாரு. போயிட்டு தேம்பி தேம்பி அழுகிறா. இன்னும் எத்தனை நாட்களுக்கு நான் இந்த துன்புறுத்தலை அனுபவிப்பது? ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க இரக்கம் செய்ய மாட்டீங்களா? என் உடம்பு முழுவதும் ரணங்கள், நான் அவமானத்தினால நிரப்பப்பட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நான் ஆண்டவரே அறிவுறுக்க தகுந்த சூழ்நிலையில் என் சரீரம் முழுவதும் எச்சிலினாலே நாற்றம் எடுத்து ஆண்டவரே சிறுநீர் கழித்தது நிமித்தம் ஆண்டவரே என் உடம்பெல்லாம் நாறுகிறது. என்னையே என்னால் சகிக்க முடியாத சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். ஏசப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் அழுகிறாரா? ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார், கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப என் மகனே ரிச்சர்ட், இப்ப உன்னை அவமானப்படுத்தின அவனை நீ மன்னிக்க முடியுமா? இப்ப நீ மன்னிக்க முடியுமா? நீ மறித்தா என் சமூகத்துக்கு வருவ, என் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்ப, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த அதிகாரி உன்னை அவமானப்படுத்தின அவனுக்காக, அவன் ரட்சிப்புக்காக இப்ப உன்னால ஜெபம் பண்ண முடியுமா? ஒருவேளை ஒரு நேரம், ஒரு கணம் அவர் அப்படியே திகைத்து தேவ சமூகத்தில் அப்படியே நிற்கிறாராம். அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த காட்சிகள் வெளிப்படுகிறது. என்ன காட்சி தெரியுமா? அவரை குத்தினவர்கள், அவரை ஆணியால் அறையப்பட்ட போது அறைந்தவர்கள், வாரினால் அடித்தவர்கள், சிலுவையில் உச்சக்கட்ட உபத்திரவத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் ஜெபித்த ஜெபங்களின் காட்சிகள் வருகிறது. பிதாவே, இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்தில் தன்னை குத்தினவர்களுக்காக, தன்னை அவமானப்படுத்தினவர்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் அவருடைய ஞாபகத்துக்கு வருகிறது. ஐயோ ஆண்டவரே, உம்மை போல நான் மாற விரும்புகிறேன் சொல்லி ஜெபம் பண்ண. இப்ப நான் ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னை அவமானப்படுத்தினவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்களை நான் மன்னிக்கிறேன். நீர் என்னை மன்னித்தது போல நான் அவர்களை மன்னிக்கட்டும் சொல்லி மன்னித்து ஆண்டவர் இந்த ரிச்சர்ட் உம்ரான் அவர்களுக்காக ஜெபித்தாராம். கவனிங்க, ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே என்ன நடந்து தெரியுமா? அந்த அறை முழுவதும் தேவ மகிமை இறங்குச்சு. சிறைச்சாலையை பார்க்கலங்க, சுற்றி தேவதூதர்கள் உலாவுகிறதையும் பரிசுத்தனாகிய பவுல் அவரை ஆறுதல் படுத்துகிறதையும் இவர் தரிசிக்கிறாரா. தேவ மகிமை அவரை அப்படியே நிரப்புகிறதை பார்த்த உடனே எத்தனை மகிமையான அனுபவம் மன்னிக்கிறதுல இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவரே நீ எங்களை, நீ ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னின்னு சொல்லுகிற இடத்துல நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க, உங்க ஸ்வாபத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்துவின் ஸ்வாபம் வெளிப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஜனங்களின் மீட்புக்காக ஜெபிக்கிற இடம் தான் இது. ஆமென் சொல்லலாமா? ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற நேரம் இது. ஐயா, அவர்களுடைய பாவங்களை மன்னிய, அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னிய, என்ன நீங்க மன்னிச்சீங்களே அவர்களையும் மன்னியும் என்று சொல்லுகிற இடம் தான் இந்த இடம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எதனை பார்த்திருக்கோம்? 6. முதல்ல என்ன செஞ்சோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனோடு உள்ள உறவை புதுப்பிச்சோம். 2வது பாவங்களை அறிக்கையிட்டோம். 3வது தேவ பிரசன்னத்தை வல்லமையை உணர
அவரை துதிச்சு ஆராதிச்சோம். ஆமென் சொல்லலாமா? நான்காவது, குடும்பத்துல, தேசத்துல, பர்சனல் லைஃப்ல தேவ சித்து நிறைவேறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணும். ஐந்தாவது, வேத வார்த்தை தேவ வார்த்தையா வெளிப்படணும். எழுதப்பட்ட வார்த்தை பேசும் வார்த்தையா எனக்கு கடந்து வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த இடத்துல நம்முடைய தேவைகளை தேவனிடத்திலே சொன்னோம். ஆமென் சொல்லலாமா? ஆறாவது, எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறோமே என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவரே, இதே போல பிதாவானவர் ஆண்டவரே உம்மை உருவாக்கின விதமாக கர்த்தர் நீர் எங்களையும் உருவாக்கி உம்மை போல எங்களை மாற்ற விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்க சுபாவம் எங்களுக்குள்ள வெளிப்படணும். நாங்க மன்னிக்கிறோம்னு சொல்றோம், ஆனா மன்னிக்கிறதல்ல ஆண்டவரே, நாங்க மறுபடியும் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு நாங்க முழுவதுமாய் மன்னிக்கிறோம் என்று சொல்லுவோம் என்றால், மன்னிப்பது மாத்திரமல்ல, மன்னித்த நபருக்காக அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் எழும்பணும். ஜனங்களுடைய மீட்புக்காக நாங்கள் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட அந்த இடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஜனங்களின் மீட்பிற்காக நம்ம அந்த இடத்துல ஜெபிக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? கடைசியாக சோதனைக்குட்பட பண்ணாமல், ஆண்டவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பாதுகாப்பு முக்கியம். எத்தனை பேர் வண்டியில வந்தீங்க? எத்தனை பேர் வண்டியில் வந்தீங்க? டூ வீலர் கார்ல வந்தவங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க, கொஞ்சம் கையை உயர்த்துங்க. மேக்சிமம் இருக்கிறீங்க, வண்டியில் வந்தவங்க இருக்கிறீங்க மேக்சிமம். நல்லா கவனிங்க. உங்கள் வீடு 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ இல்லை அடுத்த தெருவோ அல்லது 10 கிலோமீட்டரோ அல்லது கிராமமோ எங்கேருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரிதான், ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்கிருந்து நீங்க ஆலயத்துக்கு போகும்போது ரொம்ப அப்படியே கவனமா, அப்படியே நான் ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு முன்பதாக வண்டி இது வருது, வண்டி அப்படி வருது, ஓ அந்த மனுஷன் முன்னாடி வரான், இவனை நான் கிராஸ் பண்றேன், இந்த பஸ்ஸை நான் இப்படி கிராஸ் பண்ணணும், இப்படியே நினைச்சுக்கிட்டா வரீங்க. இப்படியே நினைச்ச எங்கேயோ உங்க நினைவு இருக்குது குடும்பத்தில் இருந்தாலும், என் புருஷன் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, வரட்டும் ஜபம் முடியட்டும் 8 மணிக்கு மேலே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கலாம். எத்தனையோ காரியம் நடந்திருக்குங்க, எத்தனையோ நினைப்புல நம்ம வந்திருக்கலாம். சாயங்காலம் போனோம் 8 மணிக்கு விட்டுருவாரா இவரு சொல்றத பார்த்தா 7 படின்னாரு, 8 மணிக்கு முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? ஐயோ எங்க போதகர் வேற ஷார்ப்பா முடிச்சிருங்கன்னு சொன்னாரு, 8 ஆகிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, முடிப்பாரா? இன்னும் ஏதாவது சொல்ல போறாரா? உதாரணம் எதுவும் சொல்லக்கூடாது ஆண்டவர், அப்படியே நிறுத்திட்டு ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இப்படி பல விதமான நினைவுகளோடு கூட உங்க பயணம் தொடரலாம். நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்ற ஒரு ஞாபகம் கூட இல்லாம அநேக நேரம் நீங்க வாகனத்தை நீங்க பயணிக்கலாம், வாகனத்தை நீங்க ரைட் பண்ணலாம், ஓட்டலாம். ஆனா ஒன்றை கவனிங்க, உங்க வாழ்க்கைய அநேக நேரம் நீங்க மறந்துடலாங்க, ஆனா கர்த்தர் உங்களை மறக்கிறது இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? அதிகாலை நேரத்தில் கடைசி படியா இந்த ஜபத்தின் அடிப்படையில் பேசும்போது ஆண்டவருடைய கரங்களில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்க பிள்ளைகள் உங்க அன்புக்குரிய உறவுகள் யாவரையும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி தேவனுடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிற ஜெபம் தான் இந்த 7வது படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய கரத்தில் இருந்து, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கரத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒருத்தனாலும் பறிக்க முடியாதுங்க. தேவனுடைய அனுமதி இல்லாம உங்க மேலேயோ உங்க குடும்பத்து மேலேயோ உங்க அன்புக்குரியவர்கள் மேலேயோ எவனும் கைய வைக்க முடியாதுங்க. சத்துருவானவன் கண்ணம் எடுக்கிறவன் தான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி
சுற்றி திரிகிறவன் தான், அவன் எப்பவும் உங்களுக்கு எதிராக எழும்புகிறவன் தான். ஆனா கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களையும் உங்க இல்லத்தை சுற்றிலும் இருக்கும் போது சத்துருவானவனுடைய எந்த தொடுதலோ, சத்துருவானுடைய உட்புகுதலோ உங்க வீட்டுக்குள்ளேயோ உங்களுக்குள்ளேயோ ஒருபோதும் வராது. காரணம் என்ன தெரியுமா? உங்களை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பக்கத்தில் 1000 பேரோ உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. காரணம், தேவனுடைய நிழலிலே தங்குகிற நீ கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறாய் என்பதை மறந்து போகாதே. ரெஃபரன்ஸ் எழுதிங்க, ரெஃபரன்ஸ் எழுதிங்க, ரெஃபரன்ஸ் எழுதிங்க. முதல்ல 6வதுக்கு ரெஃபரன்ஸ் எழுதிட்டீங்களா? லூக்கா எழுதினீங்களா? இல்லையா? எழுதிங்க. 6வதுக்கு ரெஃபரன்ஸ் எழுதிங்க. லூக்கா 28:34. லூக்கா 28:34. சாரி, வேகமாக வேகமாக எழுதினது நிமித்தம் ஏற்பட்ட காரியங்கள். சரி, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். 23 வேகமாக எழுதினது நிமித்தம் வந்த காரியம். சரி, இப்ப கவனிங்க. 23:34 எழுதிக் கொள்ளுங்க. லூக்கா 23:34. அடுத்தது கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. ரோமர் 6:13. ரோமர் 6:13. கவனிங்கள், கவனிங்கள். அடுத்தது கலாத்தியர் 4:19. 4:19. சரி, இதெல்லாம் எங்கள் பாவங்களை மன்னியும் நாங்களும் மன்னிக்கின்றோமே. கவனிங்க, இந்த 6வது ஸ்டெப்ல உள்ள ரெஃபரன்ஸ் தான் இது. சரி, 7வது காரியம், கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்மையும் நம்முடைய உறவுகளையும் அர்ப்பணித்து ஜபிக்கின்ற இந்த காரியத்தில் சங்கீதம் 121 சங்கீதம் 3-5. சங்கீதம் 121 3-5. சங்கீதம் 91 2-4. அதே சமயத்தில் 91:15 குறித்துக் கொள்ளுங்க. 91:15 குறித்துக் கொள்ளுங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்ப ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 15:11 வாசிங்க. இருக்கிறவள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கே. அப்ப நம்ம பாதுகாப்பு யார் கையில் இருக்கு? சத்துருகிட்ட நம்மால போராட முடியாத நெருக்கம் காலம் இடுக்கமான நேரம் வரும்போது கர்த்தர் நமக்காக அவனோடு கூட எதிரிட்டு யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 7 ஸ்டெப்புங்க. இந்த ஸ்டெப்பை நீங்க தொடர இது அபியாசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ஜெபம் 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்க முடியும். முதல்ல முடிக்க முடியாது. அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? ஜெபத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தர ஆரம்பிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். அதில் நீங்கள் சில இடங்களில் தேவ மகிமை உங்களை நிரப்பும். நான் இந்த ஜெபங்களை செய்யும் போது சில நேரம் கீழே வந்துட்டேங்க.
கீழே விழுந்துட்டேன், அப்படியே விழுந்து கிடப்பேன். விழுந்து கிடந்தா பார்த்தீங்கன்னா ஒத்துன்னு என்னை அறியாமல நான் விழுந்திருக்கிறேன். காரணம் வல்லமை, தேவ வல்லமை அவ்வளவு தூரம் என்னை நிரப்பும் போது அதெல்லாம் நிற்க முடியாதுங்க. பல நேரம் தேவ மகிமை பர்சனல் ப்ரேயர்லங்க, யாரும் என் தலையிலலாம் கையை வைக்கல, கையை வச்சு ஜெபம் பண்ணல. பர்சனல் ப்ரேயர்ல அதிகாலை நேர ஜபத்தில் அப்படியே உட்கார்ந்து தேவனை ஆராதிச்சு துதிக்கும். திடீர்னு தேவ பிரசன்னம் வல்லமையோடு கூட இறங்க அப்படியே நான் விழுந்திருக்கிறேன். இந்த மகிமையான அனுபவத்துக்குள்ளே, ஒரு அசாதாரணமான வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். எழும்பலாமா? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் இடைபடுவதாக. ஆண்டவரே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறது போல பூமியிலேயும் நிறைவேறுவதாக. என் குடும்பத்துக்குள்ள, என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அன்றென்றும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாங்க ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே பாவம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவத்தையும் மன்னையா. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ள. கடைசியாக ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். என் ஜபத்தை கர்த்தர் நீங்க கேட்டதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி முடிவடைகிற நேரம் தான் இந்த மகிமையான நேரம். எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி, ஐயா, என் தனி ஜபம் மாறப்போகிறது சொல்லுங்க. என் தனி ஜபம் மாறப்போகிறது. நான் இதை அபியாசப்படுத்த போகிறேன். கர்த்தர் கற்று தந்த இந்த ஜபத்தை நான் செய்ய போகிறேன் சொல்லுங்க. நான் செய்ய போகிறேன். இந்த ஜபத்திற்குள்ளே அநேக மகிமையான கிரியைகள் இருக்கிறதை நான் உணர்கிறேன். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இன்றைக்கு என் ஜப வாழ்க்கை மாறப்போகிறது. ஐயா, என்னை குறித்து கர்த்தர் பேசுவேன், என் குடும்பத்தை குறித்து பேசுவேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுவேன். ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழப்போகிறேன். ராபானா துராகானாமா ரிஹம்தரா துரா ஹம்தர்கன்மானா இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. ஹalleluya.